ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது மத்தேயு 7:7. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனம் ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறையை குறிக்கிறது. இங்கு இயேசு 3 செயல்களை சொல்கிறார். கேளு, தேடு, தட்டு. விடாத விசுவாசத்தின் 3 படிகள் இவை ஆகும். முதலாவது கேளுங்கள். பிரேயர், ஜெபம். தேவனை நோக்கி மனம் திறந்து பேசுவதாகும். சும்மா கேட்பதல்ல, நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் தேவனை நோக்கி கேட்கும்போது நீங்கள் கேட்கிற காரியங்கள் உங்களுக்கு இந்த நாளிலும் கிடைக்க தேவன் கிருபை அளிக்க வல்லவராயிருக்கிறார். யாக்கோபு 1:6 இவ்விதமாக சொல்கிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடனே கேட்க கடுவான். ஆமென். அன்பு சகோதரி சகோதரிகளே, நீங்கள் சந்தேகப்படாதபடி நீங்கள் கேட்கிற காரியங்கள் விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் கேட்டால் அதை இந்த காலை வேளையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். இரண்டாவதாக தேடுங்கள். எஃபெக்ட், முயற்சி. ஜெபத்தோடு சேர்ந்து முயற்சி வேண்டும். தேவன் ஆசீர்வாதம் தருகிறார், ஆனால் நம் எழுந்து நடக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். சோம்பல் விசுவாசம் அல்ல, செயலில் காட்டும் விசுவாசமே உண்மையான விசுவாசம். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டறிவீர்கள் என்று எரேமியா 29:13 சொல்கிறது. ஒரு முழு இருதயத்துடன் முயற்சியுடன் நீங்கள் தேடும்பொழுது தேவனை கண்டடைவீர்கள். தட்டுங்கள். விடாமுயற்சி. ஒரு முறை அல்ல, தொடர்ந்து நாம் தட்ட வேண்டும். தாமதம் மட்டுமல்ல, கதவு திறக்கும் வரை தட்ட வேண்டும். விசுவாசத்துடன் தட்ட வேண்டும். நம்பிக்கையுடன் தேவனை நோக்கி பார்த்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் தேவன் அவ்விதமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொல்லினார். ஆமென். அன்பு சகோதரிகளே, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். தேவ மனிதர்களில் எடுத்துக்காட்டாக அன்னாள் வாழ்க்கையில் கேட்டால், அழுதால், விடாமல் ஜெபித்தால் சாமுவேலை தேவன் தந்தார். எலியா மழைக்காக 7 முறை ஜெபித்தான். 7வது முறை மேகம் வந்தது. நெகேமியா ஜெபித்தால், முயன்றால், ராஜாவிடத்தில் தட்டினால் எருசலேம் சுவர் மீண்டும் கட்டப்பட்டது. இன்று உங்கள் வாழ்க்கையில் கதவு மூடப்பட்டிருக்கலாம், பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, கேள், தேவன் கேட்கிறார். தேடு, வழிகாட்டுகிறார். தட்டு, கதவுகளை தேவன் திறக்க வல்லவராயிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நீங்கள் மனிதர்களிடத்தில் கேட்டிருக்கலாம், மனிதர்களில் இந்த உலகத்தில் தேடி இருக்கலாம், திறக்கக்கூடாத இடத்தில் நீங்கள் தட்டியிருக்கலாம். இந்த காலை வேளையிலே நீங்கள் உண்மையான தேவனிடத்தில், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த, சர்வத்தையும் படைத்த தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும்பொழுது உங்களுடைய கேட்கும் காரியம் கிடைக்கும். நீங்கள் அநேக இடத்தில் அநேக முறை தேடி இருக்கலாம், ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் தேடும்போது நீங்கள் தேடுகிற காரியங்கள் கண்டறிய தேவன் கிருபை செய்வார். தட்டுங்கள், திறக்கப்படும். ஆமாம் அன்பு சகோதரர்களே, நீங்கள் தட்டுங்கள். உண்மையாகவே இந்த வேளையிலும் திறக்கப்படும். உங்களுடைய கேள்விக்கு ஒரு முடிவு, உங்களுடைய தேடலுக்கு ஒரு விடை, உங்கள் முயற்சிக்கு ஒரு பதில் இன்று தேவன் தர வல்லவராயிருக்கிறார். இவ்விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து கிருபையாய் உங்களை வழிநடத்த தேவன் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. God bless you.